ஹாய் வாங்க, வெல்கம் டு லலிதா காந்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டேரிக்கும் தாசா மகானுக்கும் இடையில இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயில் பேர் ஆதி மொட்டை அம்மன். அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ நான் சொல்கிறதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நாங்கள் வருஷம் வருஷம் போவோம் அந்த கோயிலுக்கு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மனோட பேரு ஆதி மொட்டையம்மன். அந்த தெரு பேரு ஆதி மொட்டையம்மன் கோயில் சந்தி தான் போட்டிருக்கோம். அங்க எதிர்க்கவே கந்தசாமி கோயில். அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி குளம் இருக்கும். அந்த குளத்துல தான் இந்த அம்மா இருக்கிறாங்க. மூலஸ்தானம் அங்கதான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திருவிழா. அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 3 நாள் திருவிழா. அந்த கோயிலோட தலை வரலாறு இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தப்பா இருந்தா. எனக்கு நான் சின்ன வயசுல அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். என் பசங்களும் 3 பேர் பெருசா ஆயிட்டாங்க. பேரம் பேச்சு நாங்க எடுத்துட்டோம். ஆனாலும் அந்த கோயிலை மறக்காம நான் போயிடுவேன். நீங்களும் அங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்க. அப்புறம் அந்த கோயில்ல அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா எப்படி சொல்றது, அவ்வளவு அருமையா அழகா சிங்காரிப்பாங்க. ஒரு வீட்டுல இருந்து சட்டிப்பானை செய்யறவங்க அழகா சிங்காரிச்சு இருக்க சொல்ல கண்ணு வைப்பாங்க. கண்ணு வைக்க சொல்ல பலி கேட்டாங்கன்றதுனால கண்ணாடி முன்னாடி வச்சு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணோட பாப்பா வரைஞ்சி அந்த அம்மா வீட்டுல தேர்ல உட்கார வச்சு ஊர்வலம் வருவாங்க. தேர்ல வர சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த நிலாவும் சித்ரா பௌர்ணமி நிலாவும் அந்த அம்மா முகமும் அவ்வளோ ஒன்னா ஜொலிக்கும். அவ்வளோ ஒரு விசேஷம். அங்கேருந்து அந்த சித்ரா பௌர்ணமி ஃபுல்லா அந்த ஏரியாவே சுற்றுவாங்க. சுத்திட்டு மறுநாள் ஃபுல்லா பச்சை பந்தல் மேல குடிசை மாதிரி பெருசா கட்டி அதில் உட்கார வச்சிருவாங்க. தெருவே அங்கதான் பொங்கல் வைக்கும். தெருவுன்னு சொல்ல முடியாது, நாங்க இங்க அம்பத்தூர்ல இருக்கோம். இங்கிருந்து நாங்க அங்க போறோம்னா அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க. நாங்க ஐநாவரத்துல இருந்து எல்லாம் அந்த சுற்று வட்டாரத்துல இருக்க மொத்த பேரும் அங்கதான் வருவாங்க. பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு அம்மாவுக்கு படைச்சிட்டு நம்மளோட வேண்டுதலை சொல்லிட்டு வருவாங்க. அடுத்த வருஷமே நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்க. சித்ரா பௌர்ணமி தான் விசேஷம். ஆனா வெள்ளிக்கிழமை எப்பவும் போல நார்மலா நம்ம கோயிலுக்கு போற மாதிரி கூட போய் நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த கோயில்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அம்மன் கொடுப்பா. எப்படி உருவானாங்கன்னா, அந்த குடிசையில உட்கார வச்சு அன்னைக்கு ஃபுல்லா பொங்கல் வைப்பாங்க. திருநாளமா இருக்கும். பொங்கல் வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 12-1 மணிக்கு அந்த அம்மனை குடிசையில எடுத்துட்டு அப்படியே தனித்தனியா பீஸ் ஆக்கி அந்த குளத்துல கரைச்சிடுவாங்க. அது எதனாலன்னா, அந்த காலத்துல நம்ம தாத்தா காலத்திலேயே அந்த மாதிரி பண்டிகை கொண்டாட சொல்ல அந்த அம்மா அப்படியே போய் இறக்கிட்டாங்களாம். இறக்குந்தோம் உடனே ஏஞ்சி மறுநாள் காலைல அதே கொட்டால உக்காந்துட்டாங்களாம். இது உடனே ஒருத்தர் மேல சாமி சொல்லிச்சான், இந்த மாதிரி என்னை எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்க, எனக்கு டெய்லி திருவிழா பண்ணு, அப்படி இல்லைன்னா நான் பலி கேட்பேன் அப்படின்ட்டு சாமி உக்கிரமா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் மேல சாமி இது இந்த மாதிரிதான் பண்ணணும்னு சொல்லவே அன்னில இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கொண்டாடுற வரைக்கும் கொண்டாடிட்டு நைட்டு 12 மணிக்கு அந்த அம்மாவை சாமியெல்லாம் வேண்டிக்கின்னு கை வேற கால் வேற தனியா சின்ன பீஸா உருவமே தெரியாத அளவுக்கு மண்ணாக்கி அந்த தண்ணியிலே கரைச்சிடுறாங்க. அப்படி கரைச்சதுக்கு அப்புறமா தான் மறாவது வருஷம் அழகா நல்லபடியா சேர்ந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த சாமியோட இது வரலாறு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கோம். எனக்கு எங்க ஆயா தாத்தாலாம் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் அடுத்த வருஷத்துல அந்த அம்மாட்ட வேண்டி பொங்கல் வைங்க. உங்களோட கஷ்டம் எல்லாம் தீரும். என்னோட கஷ்டமும் தீர்ந்தது. வாங்க, நம்ம வேற ஒரு சேனல் வேற ஒரு வீடியோல போலாம். நீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கோயிலுக்கு எல்லாரும் போய் பாருங்க. உங்களோட வேண்டுதலும் நிறைவேறும். நாங்க இப்போ பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாரும் உக்காந்து அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டோம். பொங்கலை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க பொங்கலை சாப்பிட்டு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பார்த்தோம். என் பொண்ணோட காலேஜ் மீட்டு எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அப்ப எங்க இருந்தெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க அந்த அம்மாவாசை தரிசித்து. நீங்களும் போய் தரிசிங்க. பாய்.